பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய விக்கெட் வெளிய போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு யூகிக்கவே முடியல. என்ன நடக்க வாய்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வாரம் பணப்பெட்டி வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது 5 பேரு. இவங்க 5 பேரும் அப்படியே செலிப்ரேஷன் ரவுண்ட் முடிச்சுட்டு ஃபைனல்ஸ் போவாங்க. ஒன் பை ஒன்னா எவிக்ட் ஆகி 2 பேர் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து நிப்பாங்க. இதுதான் நம்ம யோசிச்சோம். ஆனா சமீபத்துல ஒரு பிக் விக்கெட் போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. பிக் விக்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு இருக்கிறதுல பார்க்கும்போது கண்டிப்பா அதுல முக்கியமான நபர் அப்படின்னா சாண்ட்ராவை சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸோட கிளைமேக்ஸே டோட்டலா மாறினது அவங்களால தான். அவங்க வந்து இந்த வாரம் வெளியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். பட் இன்னொரு விஷயத்த யோசிக்கணும். சாண்ட்ரா அவர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போது பிரஜன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சேனலுக்கு அது மிகப்பெரிய ஒரு பூஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ அவங்கள அனுப்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு யோசனையாவே இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான நபர் அப்படின்னா விக்ரம். விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரங்களாக அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. பணப்பெட்டி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து அவரை பத்தி தப்பா சொன்னதுக்கப்புறம் இல்ல நான் பிக் பாஸ் வீட்டை விட்டே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு போறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு பார்க்கும்போது பிக் விக்கெட். இதை தாண்டி பார்த்தா அரோரா கண்டிப்பா அவங்க வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்க. ஸோ அவங்கள எவிக் பண்ண முடியாது. சபரி மற்றும் திவ்யா இவங்க 2 பேத்தையும் எலிமினேஷன் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் டாப் 2 அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் மத்தியில பேச்சு பொருள் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சாண்ட்ராவா விக்ரமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி இந்த வாரம் வந்து எவிக்ஷன் இருக்காது. கானா வினோத் பேசுறது, மற்ற விஷயங்கள் அலசுறது, பணப்பெட்டி எடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும். அதற்கடுத்து டைரக்டா ஃபைனல் வீக் செலிப்ரேஷன் அண்ட் ஃபைனல் இதுதான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை யாரையாவது எவிக் பண்ணணும் அப்படின்னா அது சாண்ட்ராவா இருக்குமா விக்ரமா இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மக்களோட ஓட்டுகளின் அடிப்படைன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா சாண்ட்ராக்கு ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வாரம் அதை ரெட் கார்டு வாரம்னு இல்லையா, அதில் சாண்ட்ராக்கு அனுதாபால எகிரியும் அதிக ஓட்டுகள் வந்துச்சு. பட் அடுத்த வாரம் அதே மாதிரி சேம் லெவலில் தான் அவங்களுக்கு ஓட்டுகள் வந்துருந்துச்சு. விக்ரம் ஓரளவுக்கு ஓட்டுகளில் முன்னணியிலே இருக்காரு. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? ஒருவேளை யாரும் எதிர்பார்க்காத விதமா திவ்யா, சபரி இந்த மாதிரி யாராவது போயிருவாங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.